ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க லீட்ஸ் கேம்பெயின் ரன் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு லீடோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக Facebook ஆட் சைட்ல இருந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண வந்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டே பை டே வந்து பாத்தீங்கன்னா Facebook ஆட்ஸ்ல புது புது அப்டேட் வந்துட்டே இருக்கு. இந்த அப்டேட் யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்க பிசினஸ்க்காக லீட் ஜெனரேஷன் கேம்பெயின், அதாவது ஃபார்ம் வச்சு ரன் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், கேம்பெயின் அப்டேட்ல லீட் செலக்ட் பண்ணுவோம். லீட் செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட கன்வர்ஷன் லொகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ணுவோம். கரெக்டா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ணுவோம். சில இருக்க எல்லா செக்ஷனும் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க ஃப்ரீயா தான் என்னோட Facebook பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன அப்டேட் வந்திருக்கு அதை மட்டும் தான் சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கன்வர்ஷன் லொகேஷன் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ண உடனே நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் செக்ஷன்ல ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் நிறைய கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஆட் ஃபார்ம் கிரியேட் பண்ண தெரியும். உங்களோட கிரியேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன், ஆட் காப்பி எல்லாமே ரைட் பண்ணுங்க. ஒன்ஸ் அங்க டெஸ்டினேஷன் வந்து பார்த்தா உங்களுக்கான ஃபார்ம் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, ஆல்ரெடி நிறைய ஃபார்ம் கிரியேட் பண்ணுவீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க பிசினஸ்க்காக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்க. அதுக்குள்ள புதுசா என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, குவாலிட்டி ஃபில்டர் சொல்லிட்டு ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் குவாலிட்டி ஃபில்டர்? அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Facebook ஆட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்திருப்பாங்க, ஒரு மெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க, அந்த நேம் கேப்சர் இருக்கும். இதெல்லாம் என்ன நடக்கும்னா, ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அதை அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு லீடா கொடுத்துரும். இதனால நம்மளுக்கு என்ன லாஸ் பாத்தீங்கன்னா, அந்த நம்பர் ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் வந்து அந்த நம்பர் ஆக்டிவாவே இருக்காது, நம்ம ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. இதை ஐடென்டிஃபை பண்ணி மெட்டாட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எவ்ரி டைம் அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அந்த ஓடிபி ஜென்ரேட் பண்ணா மட்டும்தான் இந்த லீடு வந்து சப்மிட் ஆகும், இல்ல அந்த லீட் சப்மிட் ஆகாது. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒன்னும் பண்ணணும், உங்களுக்கான ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெக்வயர் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் டு சப்மிட் ஃபார்ம் கொடுத்து இதை டிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லீட் சப்மிட் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும், என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து நம்மளோட ஃபார்மை கிளிக் பண்ண உடனே நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க கண்டினியூ கொடுத்த உடனே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து லீட் சப்மிட் பண்ண முடியும். அந்த லீட் தான் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, குவாலிட்டியான நம்பர் கெட் பண்ண முடியும். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பண்ண மாதிரி இந்த ஸ்பாம் கால், ஜங்க் லீட்ஸ் அதெல்லாம் வராம இந்த மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்து லீட் எடுக்கும்போது நமக்கு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் சேம் டைம் இல்ல சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு நம்ம ஓடிபி கேட்கும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க, ஓடிபி கொடுக்கலாமா வேணாமா யோசிப்பாங்க. சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்கு. பட் அதனால அவங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவையா இருந்தா எனேபிள் பண்ணுங்க, இல்ல எனேபிள் பண்ண வேணாம் சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்க பிசினஸ்க்காக எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வைப்பீங்களா மாட்டீங்களா சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க, ரெக்வயர் ஒர்க் ஃபார் இமெயில் அட்ரஸ். அதாவது நீங்க வந்து உங்களோட ஃபார்ம்ல வந்து ஒர்க்கிங் இமெயில் அட்ரஸ் கேட்டிருந்தா இதை நீங்க எனேபிள் பண்ணலாம். பிகாஸ் அதுக்கு ஒரு ஓடிபி போய் அதை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஒர்க்கிங் இமெயில் கேட்கலன்னா அது வந்து உங்களுக்கு டிசேபிள் இருக்கும். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கான ஜென்யூனான குவாலிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட் தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.